திட்டமிடாமலேயே அதிகாலையில் நாம் விழித்து கொள்ள வேண்டும். எல்லாருமே காலையில் முழிச்சுக்கணும், அதிகாலையிலே எழும்பணும், ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. எப்படி தான் காலையில் எளிதாக எழுந்திருக்கணும். அதாவது நமக்கு நிறைய நேரம் தூங்குறதுக்கும் ஆசை இருக்குது, அதே நேரத்தில் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கும் நமக்கு ஆசை இருக்குது. ஆக இந்த 2 ஆசையுமே நம்ம பூர்த்தி செய்யணும். ஏதாவது ஒரு ஆசையை தியாகம் பண்ணால் தான் நீ காலையில் எழுந்திரிக்க முடியும். ரொம்ப நேரம் தூங்குறத நீ தியாகம் பண்ணால் தான், ரொம்ப நேரம் இல்லை, உடம்புக்கு தேவையான தூக்கத்தை தூங்கினால்தான் அந்த உடம்புக்கு தேவையான தூக்கத்தை நீ தியாகம் பண்ணால் தான் உன்னால் காலையில் எழுந்திரிக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது அப்படிங்கிற கருத்து மக்களுக்கு இருக்குது. மக்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ எனக்கு நல்லா தூக்கம் தேவைப்படுது, அதை நான் தியாகம் செய்துவிட்டு எப்படி என்னால் அதிகாலையிலே எழுந்திருப்பது அப்படின்னு தான் ஒரு குழப்பம். உடம்பு கெட்டு போயிடாதா, உடல் ஆரோக்கியம் கெட்டு போய்விடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம 2 ஆசையும் நிறைவேற்றணும். என்னென்னா, உடம்புக்கு தேவையான ஓய்வையும் நம்ம கொடுத்தாகணும், உடம்புக்கு தேவையான தூக்கத்தையும் கொடுத்தாகணும். அதே நேரத்தில் நம்ம அதிகாலையில் விழித்திருக்கவும் செய்ய வேண்டும். இந்த 2 தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்யணும். அது ஆசைன்னு மட்டும் இல்லாமல், ஆசைங்கிறது ஒரு தேவை தான். அந்த தேவை தான் ஆசையாக மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, சீக்கிரமாக தூங்கிடணும். இதை தவிர வேறு வழியே இல்லைங்க. எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக தூங்குங்க. இரவு சீக்கிரமாக தூங்குங்க. இரவு உணவை 7 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. இரவு உணவை 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு 9 மணிக்கு தூங்க தொடங்கிடுங்க. 9 மணிக்கு மேலே ஒரு 8:45 நீங்கள் படுத்துடணும். அப்போ தான் ஒரு 9 மணிக்காக உங்களுக்கு தூக்கம் வரும். தூங்கிட்டிங்கன்னா அதிகாலையில் 4 மணிக்கு 3:30 கூட உங்களுக்கு அதாவது விழிப்பு வந்துவிடும். தூக்கம் கலைந்து விடும், விழிப்பு வந்துவிடும். அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற ஆசை இருக்குது பாருங்கள், அதற்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 5 மணிக்கு தான் எழுந்திருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் 4:30 எழுந்திருவீங்க, 4:30 3:30 எழுந்திருவீங்க. அலாரம் இல்லாமலே எழுந்திருவீங்க. அதாவது அலாரம் வைக்கக்கூடாது. யாரும் நம்மளை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எழும்புறது சிரமமே இருக்கக்கூடாது. ஐயோ இவ்வளோ நல்லா தூக்கம் வருது, இந்த தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு எப்படிடா நம்ம காலையில் எந்திரிக்கிறது, எப்படி எழுந்திருக்கிறது, இன்றைக்கி மட்டும் தூங்கிட்டு போயிடலாம், நாளையிலேருந்து நமக்கு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போராட வேண்டிய அவசியம் இல்லை. தூக்கத்தோடு நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப எளிது. முதல் நாள் 9 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிருங்க. 9 மணிக்கே படுத்து, இரவு 9 மணிக்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதாவது ஒரு 8:40 நீங்கள் படுத்துடணும். அப்போ தான் 9 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரும். நீங்கள் அதை பழக்கப்படுத்தணும். அதோட நன்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது உணர்ந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் 9 மணிக்கு படுத்து தூங்கிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு 4:30 விழிப்பு வந்துவிடும். ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது, ரொம்ப எளிதாக இருக்கும். 4:30 4 மணிக்கு எல்லாம் உங்களுக்கு விழிப்பு வந்துவிடும். அந்த அளவுக்கு ஆக உங்களுக்கு நல்லாவும் தூங்குறீங்க, அதே நேரத்தில் காலையிலையும் எழுந்திருக்கீங்க. இந்த 2 தேவையும் உங்களுக்கு பூர்த்தி செய்தாகிவிட்டது. அதாவது 2 ஆசையும் உங்களுக்கு நிறைவேறிச்சு. நல்லா தூங்கணுங்கிற ஆசையும் நிறைவேறி போச்சு, அதே நேரத்தில் காலையிலேயே எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் நிறைவேறி போச்சு. காலையில் எழுந்துட்டாலே எல்லாமே வெற்றி அடைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிகாலையில் விழித்திருப்பது என்பது ரொம்ப நல்ல விஷயம். அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி அடைகிறது, ரொம்ப எளிதாக, சிரமமே இல்லாமல், போராடவே இல்லாமல் எப்படி அடைவது அப்படின்னா, இரவு 7 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்புறம் 8:40 படுக்கையில் படுத்துருங்க. 9 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வந்துடணும். வேறு எந்த மொபைல் ஃபோன் எதையும் பார்க்கக்கூடாது, மொபைல் ஃபோன் படிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. 9 மணிக்கு படுத்துட்டிங்கன்னா அதிகாலையில் 4:30 விழித்துக் கொள்வீர்கள். நீங்கள் அலாரம் எதுவும் வைக்க தேவையில்லை, உங்களை யாரும் எழுப்ப தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடுவீங்க. அதே நேரத்தில் நீங்கள் நைட்டு ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்றீங்க, 9 மணிக்கு சாப்பிட்றீங்க, 9:30 சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகாலையில் எழும்புவது ரொம்ப கடினம். அதனால் ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சிடணும். அதாவது 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிக்கும்போது அந்த உணவை செரிமானம் செய்கிற வேலையும் முடிஞ்சு போகுது. ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். உணவை செரிமானம் செய்கிற அந்த குடலுக்கு கொடுக்குற அந்த வேலை இருக்குல்ல, அது வயிற்றுக்கு இறப்பைக்கு குடலுக்கு கொடுக்குற அந்த வேலை, உணவு செரிமான வேலை ஒரு 2 மணி நேரத்தில் 9 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். ஆக ஒரு முழுமையான ஓய்வு, உள்ளுடலும் ஓய்வு, புற உடலும் ஓய்வு. உள்ளுடல் உறுப்புகள், அந்த உணவு செரிமான வேலை, அந்த வேலையும் ஒரு 2 மணி நேரத்தில் அதுக்கு முடிஞ்சிடும். அல்லது ஒரு 3 மணி நேரமாக இருந்தால் கூட முடிஞ்சிடும். அப்போ உள்ளுடலும் ஓய்வு எடுக்கணும், புற உடலும் ஓய்வு எடுக்கணும். நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டு படுத்திங்கன்னா நீங்கள் வெளியில் தூங்கிட்டு இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே வேலை நடந்துகிட்ருக்கும். அப்போ அந்த உடல் உறுப்புகளுக்கு குழப்பமாக இருக்கும். என்னடா நம்ம இங்கே வேலை பார்த்துட்ருக்கோம், அவன் தூங்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளுடல் உறுப்பு ரொம்ப
அது கோபமாக இருக்கும். தூங்கும்போது நம்ம வெளியில் தூங்கும்போது உள்ளுடல் உறுப்புகளும் தூங்குவதற்கு தான் தயாராகும். அதாவது தூக்கங்கிறது 2 இடத்துலையும் நடக்கணும். வெளியிலையும் நடக்கணும், அதாவது வெளி உடல் உறுப்புகள் இந்த கை காலும் தூங்கணும், கண்களும் தூங்கணும், வாய் காது எல்லாமே தூங்கணும். அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கணையம், கல்லீரல், இரைப்பை, சிறுகுடல், மலக்குடல், பெருங்குடல் இந்த மாதிரி உள்ளுடல் உறுப்புகளும் ஓய்வெடுக்கணும். இந்த 2ம் சேர்ந்து ஓய்வெடுக்கணும். இப்போ நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறீங்க, அப்போ அது ஒரு மயக்கம் வருது அப்படின்னா உள்ளுடல் உறுப்புகள் அந்த உணவை செரிமானம் செய்வதற்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் கை கால், கண், காய், வாய், மூக்கு எல்லாமே தூங்கிட்டுருக்கும். அப்போ உள்ளுடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெண்டு பக்கமும் தூக்கம் என்பது 2 பக்கமும் இருக்கணும். ஓய்வு என்பது 2 பக்கமும், புற உடலும் ஓய்வு எடுக்க வேண்டும், உள்ளுடலும் ஓய்வு எடுக்க வேண்டும். அப்படி இருக்குன்னா அப்போ 7 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு 9 மணிக்கு நீங்கள் படுத்து தூங்க போயிடணும். ஒரு 2 மணி நேரம் இடைவெளிக்கு அப்புறமா 9 மணிக்கு அப்புறம் ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதிகாலையில் விழித்திருப்பது அலாரமே வைக்காமல் நீங்கள் எழுந்திருக்கலாம். அலாரமே வைக்காமல். அதே நேரத்தில் நீங்கள் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்றது இரவு நேரத்தில் எப்போவுமே தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க. சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை மணிக்கு படுத்தாலும் உங்களால் அதிகாலையில் எழுந்திருப்பது ரொம்ப கஷ்டம், போராட தான் செய்யணும். அதனால் தானிய உணவுகள், அதாவது இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இந்த மாதிரியான சாதம், நூடுல்ஸ், ஐஸ்கிரீமு, மலிவான பரோட்டா, இந்த மாதிரி பிரியாணி, மாமிசம், முட்டை, மீன் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் தவிர்த்தால் மட்டும்தான் நான் சொல்கிற அந்த அதிகாலையில் விழிப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் நல்லா 7 மணிக்குள்ளே நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்படி 9 மணிக்கு படுத்திங்கன்னா கூட காலையில் எழுந்திருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்களுக்கு ஏன் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வே உங்களுக்கு வரும். அந்த கேள்விக்கு உங்கள்கிட்டே விடை கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 4:30க்கெலாம் இருந்துச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் 4:30க்கே இருந்துச்சு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணுங்கிற அந்த வேலையை உங்கள் கண்முன் வரும். அதனால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து விட்டு 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சுட்டு 9 மணிக்கு 8:40க்கு நீங்கள் படுக்கையில் படுத்து விட வேண்டும். 9 மணிக்கு தூங்க ஆரம்பித்து விட வேண்டும். அதிகாலையில் அலாரம் வைக்காமலேயே இப்படி பின்பற்றினால் அதிகாலையில் அலாரம் வைக்காமலேயே ஒரு 4:30 மணிக்கே உங்களுக்கு விழிப்பு தானாக வந்துடும். கஷ்டமே இருக்காது, எளிதாக எழுந்திருப்பீர்கள். படுக்கையிலிருந்து எளிதாக எழுந்திருப்பீர்கள். போராடாமல், தூக்கத்தோடு போராடாமல். தூக்கம் உங்களை பிடிச்சி இழுக்கும். என்ன விடு நான் எழுந்திருக்கணும், என்ன விடு 4:30க்கே நான் எழுந்திருக்கணும். தூக்கம் ஒன்றை விடாது. நான் ஒன்று விட மாட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் அடம் பிடிக்கும். அது மாதிரி அடம் பிடிக்காமல் ஒரு 4 மணிக்கே நீங்கள் எழுந்திருப்பீங்க. தூக்கம் போதும், நீ இப்போ கிளம்பு, எனக்கு என்னுடைய தேவை முடிந்து விட்டது. தூக்கம் என்ன சொல்லும், நீ 4 மணிக்கு இப்போ எந்திரிக்கலாம்ப்பா, ஏன்னா நான் நல்லா என்னுடைய தேவை முடிந்து விட்டது. உடலில் தூக்கம் என்கிற தேவை இன்றைக்கி இது போதும், நீ எழுந்திருக்கலாம், தாராளமாக எழுந்திருக்கலாம், நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் உன்னை பிடிச்சி இழுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூக்கமே உங்களுக்கு உங்களை விட்டு விலகி அப்புறம் நீங்கள் எழுந்திரிச்சிப்பீங்க. 4:30க்கே எழுந்திரிச்சிப்பீங்க, 4 மணி. அதனால் சீக்கிரமாக தூங்க பழகுங்க. 9 மணிக்கு தூங்க பழகுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நான்லாம் சின்ன வயசுலலாம் 8 மணிக்கே படுத்துருவேன் சின்ன வயசில். அதனால தான் நான் என்றைக்குமே காலையில் வெகு நேரம் தூங்கிய நினைவுகள் எனக்கு ஒரு 18-16 வயசுக்கு கீழே கிடையாது. எப்போ சென்னைக்கு போனனோ அப்போ தான் பகலில் தூங்குறதுக்கு நான் பழகினேன். அந்த அளவுக்கு சென்னையில் போய் தான் நான் கொஞ்சம் சோம்பேறிட்டேன். அது மாதிரி கிராமத்தில் இருக்கிற வரைக்கும், சின்ன வயசுலலாம் கரண்டெல்லாம் அடிக்கடி போயிட்டே இருக்கும். கரண்ட் போனாலே ஒரே சந்தோஷம், படிக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஒரு சின்ன வயசில் அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்டு போனாலே ஒரே சந்தோஷமாக இருக்கும். எல்லா பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கரண்ட்டு போச்சுனாலே அப்படியே அந்த ஊர் மத்தியில் இருக்கிற ஒரு கோயில், ஒரு கிறித்துவ கோயில் இருக்குது, அது முன்னாடி மணல்லாம் இருக்கும், பெரிய மணல் பரப்பு, அங்கே போய் விளையாட போயிடுவோம். சாயந்தரம் 7 மணிக்கு எல்லாம் கரண்ட் போயிட்டுனாக்கா கரண்ட் ஏண்டா வருது அப்படின்னு. அப்புறம் 8 மணிக்கே நாங்கள் படுத்து தூங்கிடுவோம். அப்புறம் காலையில் என்றைக்குமே அந்த விடிஞ்ச உடனே நாங்கள் எழுந்திரிச்சிருப்போம். அது இயற்கை. எனக்கு அப்போல்லாம் ஒரு பிரச்சனை என்னென்னா, அதிகாலையில் எழுந்திருக்கிறது பெரிய கடினம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை யாருமே உணரவே இல்லை. அதாவது ரொம்ப நேரம் தூங்குகிற அந்த நடைமுறை அப்போ கிடையாது. அப்போ அந்த எங்கள் ஊர்லேயும் கிடையாது, தமிழ்நாட்டிலே பெரும்பாலும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதே தெரியாது.
இன்றைக்கி 8 மணி வரைக்கும் தூங்குறாங்க. ஐயோ இந்த எப்படி விடுபடுறது, போராடுறாங்க, தூக்கத்தோடு போராடுறாங்க. 8 மணி வரைக்கும் லீவுனா 9 மணி வரைக்கும் கூட தூங்குறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்படி ஒரு போராட்டம் இருப்பது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அப்போ தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள். அப்போல்லாம் மின்சாரம் அப்பப்போ தடைப்படும், டிவிலாம் வீட்டில் யார்கிட்டையுமே கிடையாது. அதனால் மக்கள் இந்த இரவு நேரத்தில் விழித்திருப்பதற்கு என்ன காரணம்னே தெரில. காரணமே இல்லை. டிவி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு படம் போடுவாங்க இந்த தூர்தர்ஷனில். அந்த படத்தை பார்த்துட்டு அதுவும் 7-8 மணிக்கு 7:30க்குள்ளே முடிஞ்சிடும். 4:30க்கு போடுவாங்க, 7:30க்குள்ளே முடிஞ்சிடும். அப்புறம் பார்த்தா 8 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. பெரும்பாலும் பசங்க 8 மணிக்கு படுத்துருவாங்க, 8:30க்கு எல்லாருமே படுத்துருவாங்க. காலையில் ஒரு 5:30க்கு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க. 5:30க்கெலாம் அந்த அதிகாலை கடந்து ஒரு 7 மணி வரைக்கும் தூங்குறது, அப்படிப்பட்ட நடைமுறை அங்கே கிடையவே கிடையாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அதெல்லாம் இப்போ தான் உருவாச்சுது. இப்போ தான் அது போன்ற பிரச்சனை, அது ஒரு நோயின்னே சொல்லலாம். அது போன்ற ஒரு நோய் இப்போ தான் உருவாச்சுது. காரணம், நம்ம இரவு வெகு நேரம் வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், அப்புறம் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம். இப்படி ஏதோ ஒரு வேலை இரவு வெகு நேரம் வரைக்கும் செய்கிறனால தான் காலையில் எழுந்திருப்பது கடினமாக இருக்குது. நீங்கள் இரவு 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தாலும் சரி, புக்கு படித்தாலும் சரி, எல்லாமே தப்பு தான். அதிகாலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். நீங்கள் உங்கள் பள்ளி பாடமோ அலுவலக வேலையோ எதை நீங்கள் 9 மணிக்கு அப்புறம் செஞ்சாலும் ஒரு 10 மணி வரைக்கும் உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்குறீங்க, பள்ளிக்கூடத்து வேலைகளை பார்க்குறீங்க, ஹோம் ஒர்க் எதாவது செய்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திருப்பது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் 9 மணிக்குள்ளே படுத்து தூங்கிடுங்க. நல்ல செயலோ கெட்ட செயலோ 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடணும். அப்போ காலையில் எளிதாக எழுந்திருத்து விடுவீர்கள். எளிதாக தூக்கத்தோடு போராடாமல் எளிதாக எழுந்து கொள்வீர்கள். அதனால் இரவு 9 மணிக்கு படுங்க, 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிங்க. இரவு 9 மணிக்குள்ளே படுத்து தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதிகாலையில் எழுந்திருப்பது நீங்கள் ரொம்ப எளிது. உங்கள் வாழ்க்கையோட இயல்பாக அது மாறிவிடும். நீங்கள் முன்கூட்டி திட்டமிட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு காலையில் எழுந்திருக்கணும், சீக்கிரம் அப்படின்லாம் முடிவு பண்ண ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருப்பீங்க. அலாரம் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அலாரம் எதுவும் வைக்காமல், யாரும் உங்களை எழுப்பாமல் எளிதாக எழுந்து கொள்ளலாம். தூக்கத்தோடு போராடாமல் எழுந்து கொள்ளலாம்.